25/5/93. நேரம் 1:42 PM. ராசி மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம் போட்டிருக்கீங்க. என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க? வெட்டுப்பலம் என் மகன். ஓகே, ரைட். புனர்பூசம் கரெக்டு. லைவில் பார்த்துட்ருக்கேன். என் மகன் அடிக்கடி ஜாப் மாறிக்கொண்டே இருக்கிறான். எப்போது பெர்மனன்ட் ஜாப் கிடைக்கும் சார்? குழந்தை பாக்கியம் எப்போது கிடைக்கும் சார்? ஏதாவது ஒரு கேள்வி எடுத்துக்கலாமா சார்? குழந்தை பாக்கியம் அப்படின்னா 2 பேர்த்தோட ஜாதகத்தை பார்க்கணும். ஒருத்தரோட ஜாதகத்தில் இருக்கும் வலுவுள்ள ஜாதகம், வலுவில்லாத ஜாதகமாக வலுவுள்ள ஜாதகத்தோடு இணைப்பாங்க. ஆண் பெண் ரெண்டுக்குமே. அதாவது வலுவுள்ள ஜாதகத்தை வலுவில்லாத ஜாதகத்தோடு இணைச்சதை வைப்பாங்க. ஜோசியோட கடமை இதுதான். மேக்ஸிமம் 90% அப்படி தான் நடக்கும். அப்புறம் ஜாதகத்தை வச்சு தான் பார்க்கணும். இப்போ ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இவருக்கு என்ன அடிக்கடி இடம் மாறிட்டே இருக்காருன்னு சொல்லி கேட்டுக்கிறீங்க. இவருக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான். சனி சாரம் வாங்கியிருக்கிறது. ராகு சாரமாக இருக்கக்கூடாது, சதயமாக நல்ல வேலை அவிட்டு சாரமாக தான் இருக்குது. சனி பார்வை இவர் லக்னத்துக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, 7, 8, 9, 10ஆம் இடத்தை ராகுவை பார்க்குறாரு. ராகு இங்கே சம்மந்தப்பட்டாவே அடிக்கடி இடமாட்டம் தான். சனி ராகும் சம்மந்தப்பட்டுட்டாவே அடிமை வேலை தான். அடிக்கடி இடமாறக்கூடிய சூழ்நிலை தான் ஏற்படும். திறமைக்கேற்ற அங்கீகாரங்கிறது இருக்காது. ஏன்னா சனி ஒன்று கும்பத்தில் நான் சதய நட்சத்திரம் வாங்கியிருக்குன்னு பார்த்தேன். ஆனால் தன்னோட 10ஆம் பார்வையாக லக்னத்திற்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடத்தை ராகுவை பார்க்குறாரு. அப்போ என்ன 10ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்க இவர் முயற்சி செயல்பாடுகள்னாலேயே சில சங்கடங்கள், வேலை பார்க்குற இடத்துல சில சங்கடங்கள் ஏற்பட்டு அதனால் மேனேஜ்மெண்ட் மூலமாக இவருக்கு கெட்ட பேரோ ஏதோ ஒரு விஷயம் அப்போ இவர் சங்கடப்பட்டுட்டு இடம் மாதிரி போகிற சூழ்நிலை ஏற்படும். அப்போ இது என்ன செய்யணும்னா, பொதுவாக இவர் என்ன அப்படின்னா, கொஞ்சம் தன்னோட டயலாக் டெலிவரின்னு சொல்லுவோம் இல்லையா, பேச்சுவார்த்தையை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணார் அப்படின்னா ஜெயிப்பார். அப்போ இவர் நடந்துகிட்டு இருக்கிறது புதன் திசை, சுக்கிர புத்தி, லக்னாதிபதி திசை நடந்துகிட்டு இருக்கு. 7, 8, 9 9ஆம் இடத்துல இருக்கிற பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற திசை கிரகம் திசையை நடத்துகிறப்ப, அது புதனாக நடத்துகிறப்ப பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக கை வைக்கும். ஒரு சில நேரத்துக்கு அன்றாட தேவை கூட பண கஷ்டத்தை உண்டு பண்ணிவிடும் இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு. ஏன்னா புதனை பொறுத்தளவுக்கு 6, 8, 12 மறைகிறது தான் நல்லது. ஏன்னா மறைந்த பலன்னு சொல்லுவாங்க. லக்னாதிபதி பலம் பெற்றிருக்காரு, ரைட்டு. குருவோட பார்வை இருக்குது, பட் அங்கே கூட கேதுவும் இருக்கார் இல்லையா. அப்போ அதனால் என்ன ஆகும்னா, பார்க்குற வேலையில் அமைதியாக நம்ம வேலை ஒன்றுன்னு இருக்கணும். யாருக்கும் எந்த யோசனையும் சொல்லக்கூடாது. வேணால் சைடில் அதிக முதல் இல்லாத ஒரு தொழில் பண்ணி வருமானத்தை ஈக்குவல் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால் அடிக்கடி இடம் மாறிட்டே இருக்கணும். ஆனால் நம்ம போகிற இடங்களில் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும். அதே தான், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? ரொம்ப நல்லது.